எங்கள் பக்கம் இழப்புகள் ஏற்கனவே எக்கச்சக்கமாக ஏற்பட்டு விட்டது. அதாவது கணக்குப்படி 44 காவல்துறை அண்ட் காவல்துறையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள், அது தவிர சிவிலியன்ஸ்லாம் சேர்த்து 140 144 கணக்கு வருது. இது தவிர இங்கே எலும்புக்கூடுகள் நிறையா கண்டுபிடிக்கப்பட்டன. அதெல்லாம் கணக்கில் வரல. எஃப்ஐஆரே இல்லாத கேஸ். அப்போ ஒரு தடவை இது மாதிரி இந்த கல் எப்படி எடுத்து போட்டு ஒத்தையா ரெட்டையான்னு பார்த்து ஒருத்தன் பணம் வச்சுருந்தான். 2000 ரூபா 1000 ரூபாய் ஏதோ வச்சுருந்தான். அது எவ்வளோ ரூபா ஞாபகம் இல்லை. அவன் எதுக்கடா வச்சிருக்கேன்னா, சந்தைக்கு போகிறேன், ஆட்டை வாங்க போகிறேன் அப்படின்னா. உனக்கு எது இது சந்தை இவ்வளோ பணம்னு சொல்லி இது போடுறாங்க. அந்த கல் போட்டு ஒத்த வந்தால் செத்துருவான், வெட்டணும், வெட்ட வந்தால் அது பண்ணி சொல்லி அவனை வெட்டிடுறாங்க, இல்லாட்டி சுட்டுறாங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான சில மர்டர் நடக்கும். இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு ஆளுக்கு நாங்கள் பிடித்து வைத்து கட்டி வைத்து சுட அப்படி இல்லை. ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த என்கவுண்டரில் ஒரு மினிமம் வாய்ப்பு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்துருக்கோம். அது லீகலி எவ்வளோ ஜஸ்டிஃபைடு அவ்வளோ கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வாய்ப்புகள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு தெரியல. ஏன்னா அன்னைக்கு எங்கள் பக்கம் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஆகையினால் எந்த அளவுக்கு நியாயப்படி என்ன கொடுக்கணுமோ அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. இதுல அவரை உயிரோட பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுல உயிரோட எப்படி கட்டி பிடிக்க அப்படி பிடிச்சிருந்தா முன்னாடியே பிடிச்சிருப்பாங்களே. முன்னாடி ரொம்ப நேரோ எஸ்கேப் எல்லாம் கூட பல முறை ஏற்பட்டு இருக்கு. அதனால நாங்க உயிரோட பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். அவங்களுடைய நம்பிக்கை. எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பெரிய ஒரு 10 feet tall ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஹைப், அந்த மீடியாவினுடைய ஹைப்னாலையும் நாங்கள் எங்கள் இயலாமையாலையும் இவ்வளவு ஆண்டுகளாக பிடிக்கப்படாத ஆள் என்பதனாலையும் இப்போ முடிஞ்ச உடனே ஏன் பிடிக்கல, உயிரோட பிடிக்கல, உயிரோட இது வரைக்கும் பிடிக்க முடியவில்லை. கடைசியாக ஒரு தருணம் ஏற்பட்ட போது எவ்வளவு மினிமம் நாங்கள் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமோ அது கொடுத்தாச்சு. அதுதான் சட்டப்படி எத்திக்கலி, லீகலி, மாரலி கரெக்ட். அதுக்கு மேலே எங்களால் வாய்ப்பு கொடுத்துட்டோம்னா அப்போனா அந்த வெஹிக்கிள் இருந்து அவங்க சுட்டு நாங்கள் எல்லாம் பல பேர் இருந்ததுக்கப்புறம் ஒரு மீண்டும் இழப்பு ஏற்பட்டு ஒரு ஆப்ரேஷன் திடீர்னு எங்கள் பக்கம் அடிபட்ட உடனே ஒரு ஆப்ரேஷனுக்கு செட்பேக் ஏற்படும். அந்த ஆப்ரேஷன் அங்கே நின்று போயிடும். ஒரு கன்க்ளூஷன், லாஜிக்கல் கன்க்ளூஷன் பார்த்து இது பர்ஃபெக்டான சுச்சுவேஷன், பர்ஃபெக்டான லாஜிக்கலி கரெக்ட், மாரலி எத்திக்கலி லீகலி கரெக்ட். இதுக்கு மேலே நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்பு கொடுக்க வேண்டிய மினிமம் கொடுத்துருக்கோம்.